ஹங்கேரியன் கிராண்ட் பிரிக்ஸ். இந்த ஹங்கேரியன் ஜிபியை பற்றி ஒரு இன்ஃபோ பார்க்கலாம். இது 1936 தான் ஃபஸ்ட் ரேஸ் ஆரம்பித்தாங்க. அடுத்தது சர்க்கியூட்டோட லென்த் 4.3 கிலோமீட்டர்ஸ், ரேஸ் லென்த் 306.6 கிலோமீட்டர்ஸ், பேர் 70 லேப்ஸ். ஸோ இந்த வருஷம் சீசனில் டாப்பில் இருக்க மெக்லரன் டீம் தான் இப்போ ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதோட ரேஸோட ஸ்டார்டிங்கே நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தான் சார்ல்ஸ் லெக்லெரிக் வந்து போலில் வந்தாலும் லாண்டோ நாரிஸ், ஆஸ்கர் பியாஸ்ட்ரி 2 பேரோட ஃபேஸும் தான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நிற்கிது. ஸோ இந்த மெக்லரன் டீம்ஸை விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்க டீம்ஸை பார்க்கலாம். அதில் நிறைய டீம்ஸ் வந்து ரொம்ப முன்னேறி இருக்குன்னு சொல்லலாம். அதில் நிறைய டீம்ஸ் வந்து ரொம்ப அதோட பெர்ஃபார்மில் பின்தங்கி இருக்குன்னு கூட சொல்லலாம். மெக்லரனுக்கு அடுத்த டீமாக இருக்க ஃபெராரி டீமை தான் முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சார்ல்ஸ் லெக்லெரிக் பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஹேமில்டன் சைடு பார்த்துட்டு வந்துடுவோம். ஃப்ரீ ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா லூயிஸ் ஹேமில்டன்ட்டு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. ஃப்ரீ ப்ராக்டிஸ் 3லாம் வந்து P4 இருந்தபோது எனக்கு வந்து லூயிஸ் ஹேமில்டன் மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி, முதல்ல இருந்ததை விட ஆள் இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டாரு அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் ரிசல்ட் வந்து அது அப்படியே திருப்பி போட்டுருச்சு குவாலிஃபைங்கில். ஸோ குவாலிஃபைங்கில் அது எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. ஸோ லூயிஸ் ஹேமில்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டில் P12 இருந்தார். குவாலிஃபைங்கில் அவங்களுக்கு சரியாக செட் ஆகலை. P12 ஸ்டார்ட் பண்ணி P12 முடித்தார். அடுத்து சார்ல்ஸ் லெக்லெரிக் ஈவன் லூயிஸ் ஹேமில்டன் மாதிரியே தான் பெர்ஃபார்ம். பட் என்னென்னா ஒரு ஸ்டெப்பு வந்து முன்னாடி இருப்பார் லூயிஸ் ஹேமில்டனோட. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரேஸில் அவருக்கு ஒரு நல்ல லக்கு கிடச்சிது. இன்னொன்று இந்த F1 வந்து எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிரைவர் வந்து போல் பொசிஷனில் நின்னார்னா அதுவே அவரோட வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. இதுதான் வந்து F1 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விதி இதுதான். ஸோ இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஒரு வசனத்தையே வந்து நம்ம மைக்கேல் ஷூமேச்சர் இருக்கிறப்பவே இந்த வசனங்கள் ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் அ ஃபேக்ட். ஸோ அடுத்து நம்ம மெர்சிடிஸ்க்கு வருவோம். மெர்சிடிஸ் ப்ராக்டிஸில் என்ன தான் சில பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்தாலும் அவரோட குவாலிஃபைங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் ரசல் P4 வந்தார். கிமி ஆண்டனியில் வந்து P15 இருந்தார். P10 வந்தார். பரவாயில்ல, ஒரு பாயிண்ட்டாவது எடுத்தார். அடுத்து ஜார்ஜ் ரசல் பார்த்திங்கன்னா P3 போடியமில் முடித்தார். இதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கிமி ஆண்டனியில் வந்து ப்ராக்டிஸில் கூட நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். பட் குவாலிஃபைங்னு வரும்பொழுது அந்த இடத்துல ரொம்ப லேக் தெரிஞ்சுது அவர்கிட்ட. அடுத்த டீம் நம்ம ரெட்புல் பக்கம் வந்திங்கன்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து எங்கே இருக்காரு அப்படின்னு இந்த ஜிபியில் தேடுற மாதிரி தான் இருந்தார் அவர். மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து ஃப்ரீ ப்ராக்டிஸ்லேயே வந்து தடுமாறினார். அது எல்லா ஃப்ரீ ப்ராக்டிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்கள் அப்படி நடக்கும், முன்ன பின்னே இருக்கும். அதே மாதிரி தான் நான் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனையும் நினச்சேன். அடுத்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து குவாலிஃபைங்லேயாவது கொஞ்சம் டாப் 5 வருவார் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. இந்த ஜிபியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கு அன்லக்கி தான். அடுத்தது நம்ம யூகி சுனோடா. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனாவது அன்லக்கி அப்படின்னா யூகி சுனோடா வந்து ரொம்ப அன்லக்கி. அவர் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா P20 அதாவது லாஸ்ட்டில் ஆரம்பித்தார். P20 ஆரம்பித்து P17 முடித்தாருங்க. மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வந்து P8 ஆரம்பித்து P9 முடித்தார். அவர் இருந்த ஒரு பொசிஷனையும் வந்து லாஸ் பண்ணிட்டார். பார்த்தீங்களா மேக்ஸுக்கு வந்த சோதனை எப்படின்னு. அடுத்து இதை தொடர்ந்து மற்ற டீம்கள் வில்லியம்ஸ், ஆஸ்டன் மார்டின், கிக் சபர், ரேசிங் புல்ஸ், ஹாஸ், அல்பைன் இந்த டீமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் மார்டின், கிக் சபர், ரேசிங் புல்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ணி எடுத்தாங்க. ஹாஸ் டீம், வில்லியம்ஸ் டீம் அண்ட் அல்பைன் இந்த 3 டீமும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸில் இல்லை. ஸோ கார்லோஸ் சைன்ஸ் வந்து P14 அலெக்சாண்டர் ஆல்பன் P15 வந்திருந்தார். அடுத்தது ஹாஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டபன் ஆகான் வந்து P16 இருந்தார். அதுக்கப்புறம் ஆலிவர் பேர்மேன் அவர் DNF ஆகிட்டார். அடுத்தது அல்பைன் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கோ கோலபின்டோ P18, பியர் கேஸ்லி P19 இருந்தார். ஸோ இந்த 3 டீமுக்கு வந்து சரியான பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கல. மற்றபடி கிக் சபர், ஆஸ்டன் மார்டின், ரேசிங் புல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கிக் சபரில் வந்து கேப்ரியல் போர்ட்டலட்டோ எடுத்தார். கேப்ரியல் போர்ட்டலட்டோ வந்து P6 வந்து 8 பாயிண்ட்ஸ் எடுத்தார். நிக்கோ ஹல்கர்பர்க்னால வந்து அது முடியலை. அவர் வந்து P13 போயிட்டார் ரேஸ் முடிக்கும் போது. ஐசாக் அஜர் வந்து P11 வந்ததுனால அவரால் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியல. அதுக்கு பதில் லேம் லாசன் வந்து P8 முடிச்சு 4 பாயிண்ட்ஸ் எடுத்தார். அடுத்து நம்ம ஆஸ்டன் மார்டின் டீமுக்கு வருவோம். அது ஒரு அதிசயம்னே சொல்லலாம் கைஸ். ஏன்னா போன தடவை நானே கடுப்பாகி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ஒப்பேற்றுற மாதிரி தான் இந்த தடவை ஆஸ்டன் மார்டின் ஒரு பெர்ஃபார்ம் இருந்துச்சு. லான்ஸ் ஸ்ட்ரோலாக இருக்கட்டும், நம்ம ஃபெர்னாண்டோ அலோன்சோவாக இருக்கட்டும், 2 பேருமே பெஸ்ட் பெர்ஃபார்மாக தான் இருந்துச்சு. ப்ராக்டிஸ் அப்போ ஃபெர்னாண்டோ அலோன்சோ லேட்டாக தான் வந்தார். அவருக்கு பதிலாக பிலிப்போ ட்ரோகோவிச் தான் வந்திருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிலியன் ரேசர். இவர் வந்து பெர்லின் பிரிக்ஸில் மகேந்திரா ரேசிங்காக ஓட்டியிருக்காரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், ஃபார்முலா அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் ரேசிங் சீரியஸ். அதில் மகேந்திரா ரேசிங்கில் இருந்தவர் தான் இந்த பிலிப்பே. இதில் நம்ப முடியாத ஒரு விஷயம் ஒன்று நடந்துச்சு. பட் ஆனால் வந்து அது அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது கைஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபெர்னாண்டோ வந்து குவாலிஃபைங்கோட ஒரு எண்டிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா P2 வந்திருந்தார். அப்படியே மைண்டுக்குள்ளே பட்டாசில் வெடி ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அங்கேருந்து பின்னாடி அடித்து தள்ளி ஃபெர்னாண்டோ 5th கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அடுத்து லான்ஸ் ஸ்ட்ரோல் அதுக்கு கீழேயே P6 இருந்தார். ரேஸ் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபெர்னாண்டோ அலோன்சோ அவரோட பொசிஷனை வந்து தக்க வச்சுக்கிட்டாரு. லான்ஸ் ஸ்ட்ரோல் வந்து அவரோட ஒரு பொசிஷனை வந்து லூஸ் பண்ணிட்டாரு. பரவாயில்ல, இது ஆஸ்டன் மார்டின் உண்மையிலே ஒரு நல்ல ரேஸ். ஓகே கைஸ், இந்த ஜிபியில் இதை தாண்டி சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹைலைட்டடாக பட்டுச்சுன்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரைட் ப்ரோ சென்சஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது F1 பார்க்குறாங்க அல்லது F1 பற்றின யூடியூப் வீடியோஸ் நிறைய பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போய்
போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. ஆல் ப்ரோஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹேவ் அ குட் டே. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.